பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட மையங்களில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே பாராளுமன்றத்திலேயும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு வற்புறுத்தியும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களுக்கான போதுமான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வற்புறுத்தியும் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இத்தகைய போராட்டங்கள் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக நடத்தியிருந்தாலும் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மற்ற தோழமை கட்சிகள் இணைத்துக் கொண்டு கூட்டு போராட்டத்திற்கான முன்முயற்சிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 8ஆம் தேதி பொதுக்கூட்டம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8ஆம் தேதி பட்ஜெட் நகலரிப்பு போராட்டம் என்கிற முறையில் அறிவித்திருக்கிறார்கள். இத்தகைய போராட்டங்களுக்கு பிறகு மத்திய நிதிநிலை அறிக்கையிலே உரிய மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்று சொன்னால் ஒரு ஒன்றுபட்ட கூட்டு போராட்டத்திற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு திருப்பரங்குன்ற மலை இந்துக்களுக்கு சொந்தம் என்று சொல்லி அங்கு ஒரு கூட்டம் இந்து முன்னணி என்கிற பெயரில் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை தென் மாவட்டம் முழுவதும் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபியினுடைய இத்தகைய போக்குகள் என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. திருப்பரங்குன்ற மலை தமிழகத்துக்கு சொந்தமானது, தமிழர்களுக்கு சொந்தமானதே தவிர குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்தமானதல்ல. அமைதியாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை வன்முறை களமாகவும் ஒரு பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையிலும் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் கும்பல் இத்தகைய நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது கடுமையாக ஒடுக்கப்பட வேண்டும். மக்களுடைய ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் யார் செயல்பட்டாலும் அதற்கு எதிராக சட்டப்படியான நடவடிக்கைகளை, உறுதியான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திருப்பரங்குன்ற மலையில் முருகனும் இருக்கிறார், தர்காவும் இருக்கிறது. 2 இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் பல நூறு ஆண்டு காலமாக அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் அவரவர்களுடைய வழிபாட்டு முறை அடிப்படையில் அவரவர்களுடைய வழிபாட்டு இடங்களில் வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது வேண்டுமென்றே ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும், எப்படியாவது மதுரையை கைப்பற்ற வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து கொண்டு இத்தகைய திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி துவக்கி இருக்கிறார்கள். இது முற்றிலும் முறியடிக்கப்படும். மதச்சார்பற்ற சக்திகள், மதச்சார்பற்ற கட்சிகள் இதிலே ஒருமித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்முயற்சியில் அதிமுக உட்பட திமுக உட்பட சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவரையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு மக்கள் அமைதியான வாழ்வுக்கு கடுகளவு சேதமும் இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த மதச்சார்பற்ற கட்சிகள் திருப்பரங்குன்ற விஷயத்தில் எக்காரணம் கொண்டும் கலவரம் ஏற்படுவதற்கோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு அதை ஒப்படைக்க வேண்டும் என்கிற இந்த பிரிவினைவாத கோரிக்கைக்கு ஒருபோதும் துணை போகாது. மாறாக மக்களுடைய வழிபாட்டு உரிமை, மனித அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்கிற முறையில் அதை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் பற்றி பல சர்ச்சைகளான கருத்துக்களை சீமான் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. இந்த கருத்தை எப்படி பார்க்கணும்? அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் புனைக்கதைகளையும் பொய்யான கருத்துக்களையும் தொடர்ந்து ஊடகங்களில் பேசுவதன் மூலமாக தன்னை முன்னிறுத்திக் கொள்வது என்கிற ஒரு இழிவான நடவடிக்கை உள்ள ஒரு நபராக சீமான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியார் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவது, ஆதாரமற்ற பொய் பிரச்சாரத்தை செய்வது என்பதன் மூலமாக ஏற்கனவே இந்திய அளவில் பிரபலமாக இருக்கிற ஒரு தலைவரை பற்றி இப்படி தரைக்குறைவாக பேசினால் தான் பிரபலமடைந்து விடலாம் என்கிற கெட்ட நோக்கத்தோடு தான் அவர் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய பேட்டிகள், உடல் மொழிகள், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பொதுமக்கள் மத்தியிலே பேசுகிற போது, பொது மேடையிலே பேசுகிற போது என்ன நாகரிகமாக பேச வேண்டுமோ அந்த எல்லைகளை எல்லாம் கடந்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய இத்தகைய அணுகுமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அவர் தனது போக்கை
மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு தொடர்ந்து மாநிலங்களை வஞ்சிப்பது என்பது, அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சி மாநிலங்களில், அதிலும் மேலும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாவை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது இந்த ஒன்றிய அரசு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட மறந்தும் அவர்கள் அந்த வார்த்தையை வைக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் ஒன்றிய அரசினுடைய ஆட்சி என்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்எஸ்எஸ் வழிகாட்டக்கூடிய இந்த பிஜேபி அரசு ஒழிக்க வேண்டும் என்பதிலே தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே செயல்படுவார்கள். பட்டியலின மக்கள் இருக்கின்ற மக்களில் அடிமூட்டையில் மூட்டையாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு 27,000 கோடியை குறைத்தது தான் இவருடைய பட்ஜெட். அதே போல் பழங்குடியின மக்களுக்கு 17,000 கோடியை குறைத்தது இவருடைய பட்ஜெட். பொதுத்துறைகளை விற்பது என்பதும், அதே போல் நாட்டினுடைய வளங்களை தனியாருக்கு விற்பது என்பதும். இன்றைக்கு இந்தியாவை 2 பேர் ஆளுகிறார்கள். மோடியும் அதானியும் 2 பேர் விற்கிறார்கள், 2 பேருக்காக விற்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான அதானிக்கும் அம்பானிக்குமான அரசாக இந்த ஒன்றிய அரசு இருக்கிறது. எனவே நாடு முழுவதும் இந்த ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டை எதிர்த்து தொடர்ந்து போராட வேண்டும். இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு என்றைக்கு ஒழிகிறதோ அன்றைக்குத்தான் ஒன்றியங்களுடைய கூட்டமைப்பாக இந்த ஒன்றிய அரசு மலரும். அந்த வகையிலே மக்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறிக்கொள்கிறோம். மத்தியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு என்பது குறிப்பாக இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறித்திருக்கிறது, கல்வியை பறித்திருக்கிறது, மருத்துவத்தை பறித்திருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக இந்திய மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. அவருடைய நோக்கம் என்பது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள், கார்ப்பரேட்டுகள் அவருடைய நலன்களை மட்டுமே முன்னிறுத்தி அவர்களுக்காக செயல்படுகிற அரசாக தான் இந்த 10 ஆண்டுகளாக இருந்து வருகிறது என்பது வெளிப்படையான உண்மை. இன்றைக்கு உலகம் பூராகவும் பார்க்கக்கூடிய விஷயம் என்பது இந்திய பொருளாதாரம் என்பது மிக மிக கீழே போயிருக்கிறது, மிக மிக பின்தங்கி இருக்கிறது. இவற்றுக்கு காரணம் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலோடு செயல்படக்கூடிய மோடி தலைமையிலான மத்திய அரசு என்பது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பட்ஜெட் என்பதை மட்டும் மக்களுக்கு நாம் சொல்ல விரும்புகிறோம். இன்றைய ஆர்ப்பாட்டமானது நம்முடைய கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபியுடைய மோடி அரசினுடைய அந்த மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத அந்த நடவடிக்கையின் பயனாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நல்ல விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக மக்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்க முடியாத இந்த மோடி அரசானது இந்த ஆட்சியை விட்டு அகற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து இருக்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்த ஆர்ப்பாட்டமானது இன்னும் வலுவான நிலையை எட்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.